ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் சமையலறை. இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காய கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ அம்மியில் தாங்க அரைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நல்ல காரமாக இருக்கிற 3 காஞ்ச மிளகாய், கலருக்கு காஷ்மீரி சில்லி ஒரு 3, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி வச்சு முதல்ல நல்லா அரைங்க. அரைச்சிட்டு இருக்கும்போதே தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சுங்க. இது கூட பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ வெங்காய சட்னி நைஸாக அரைச்சாச்சுங்க. அரைச்ச இந்த சட்னியை நல்லா வலித்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சட்னியை தாளித்து விட்டுறலாங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. கரண்டி சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் விடுங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை இலைகள் போட்டு சட்னியில் தாளித்து கொட்டிடுங்க. சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சட்னி இட்லி, தோசை எல்லாத்தோடையும் நல்லாயிருக்கும். ரெகுலராக சாப்பிட்றத விட கூட 2 இட்லி சாப்பிடுவாங்கங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.